ஏன்டா இப்படி சீசான இன்ஜின் மாதிரி சீரியஸா உட்காந்துட்டு இருக்க? அமெரிக்காவில் முறையா சம்பாரிச்ச பணத்தை இந்தியாவில் இருக்கிற முறை பொண்ணுக்கு அனுப்பலான்னு பார்த்தா முதல்ல ஃபீஸுக்கு 1% டாக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ரூல்ஸை மாத்திட்டாங்களாமே. 1% தான் இவன் பிரச்சனையா? உன்ன மாதிரி நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. கவுண்டர்ல போயிட்டு கையில கேஷா கொடுத்து இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் ஃபீஸ். நம்மள மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தோ இல்ல டெபிட் கார்டுல இருந்தோ இந்தியாவுக்கு காசு அமிச்சா அதுல 1% ரெமிட்டன்ஸ் டாக்ஸா கட்ட தேவையில்லை. அதனால காசு கட்டுற மாதிரி தானே வரும். நான் சொல்றது நீ கேளு. நான் சொல்ற இந்த மெத்தட்ல அமிச்சனா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கிடையாது, மினிமம் அமௌண்ட் கிடையாது. இது இன்ஸ்டன்டாவும் அமிச்சுக்கலாம், நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ஆஃபர் பண்றாங்க. ஐயோ ஏன்டா சலிச்சுக்கிற? கியூமுலேட்டிவா ஃபர்ஸ்ட் $500 சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு $25 அமேசான் கிஃப்ட் கார்டு கிடைக்கும். ஹாப்பியா அண்ணே? இந்த பணத்தை அனுப்பணுண்ணே. பேம்பஸ் பாக்ஸ் ஃபுல்லாக பணமாக வச்சுருக்கான். நமக்கு அப்புறம் தானே வந்தான். எப்படி இவ்வளோ சம்பாரிச்சான்? நான் முறைப்படி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டியே இந்தியாவுக்கு அனுப்பிச்சுக்கிறேன். ஆமாம், நீங்கள் ஒரு நல்ல மெத்தட் சொன்னீங்களே, என்ன இது? இது பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கா? அது வந்து க்ரோபோ ஆப், CROBO. உங்கள் சேனல் பயோல லிங்க் இருக்கும், பார்த்துக்கிறேன். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.